நேத்ரா டிவியில் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கிறீர்கள். செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா. இந்த செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய அடுத்ததாக ஒரு நேர்காணல், ஒரு பிரபலத்தோடு இணைந்து பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உலக எத்தனையோ சினிமாக்களை தந்திருக்கின்றது இந்த பிரபஞ்சம். ஹாலிவுட், காலிவுட், பாலிவுட், டாலிவுட் என்று சினிமா எத்தனையோ சினிமாக்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். வெள்ளித்திரை எத்தனையோ பார்த்துருக்கிறோம். அதை தாண்டி எத்தனையோ டாக்குமெண்ட்ரி காட்சிகளை நாம் பார்த்துருக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் பார்த்து ரசிக்கும்போது ஒரு படத்தை பார்த்தா அந்த படத்தில் ஹீரோ, கதாநாயகன், கதாநாயகி, இயக்குனர், இசையமைப்பாளர், ஏனைய நடிகர்கள் என்று அவர்களெல்லாம் அதிகமாக கண்டுகொள்வோம். அவர்களோடு அதிகமாக அவர்களை பற்றி நாங்கள் பேசுவோம். ஆனால் இந்த ஒரு படம் வெளியாகிறதுக்கு முன்னுக்கு அந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷனுக்கு பின்னால் இருந்து செயற்படக்கூடியவங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க. அதுலேயும் கேமரா ஆர்டிஸ்ட், கேமரா கலைஞர்கள் என்றும் போற்றத்தக்கவர்களாக இருப்பாங்க, பாராட்டுகளை பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க. எத்தனையோ விடயங்களை சாதித்திருப்பார்கள் திரைக்கு பின்னால் நின்று. நாங்கள் பார்க்குற ஒவ்வொரு காட்சியையும் கண் முன்னாலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு, மனதிலே பதிய வைப்பதற்கு அவர்களுடைய அந்த டெக்னிக்கலான விடயங்கள், அவர்களுடைய அந்த நேர்த்தியான செயற்பாடுகள் பாராட்டக்கூடியதாகத்தான் இருக்கும். அந்த வகையில் தமிழ் சினிமாவிலே மொத்தமாக 300 திரைப்படங்களுக்கும் அதிகமாக ட்ரோன் கேமரா ஆர்டிஸ்டாக, ஒரு ட்ரோன் மேனாக இருந்து வந்தவர் தான் அரவிந்த். நம்மோடு இணைந்திருக்கின்றார். தமிழகத்திலிருந்து வருகை தந்திருக்கின்றார். ட்ரோன் மேன் அரவிந்த் நாங்கள் கூப்பிடலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் கோகுல். இதாக ஜனநாயகன் வந்திருந்தது. ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய காட்சிகளுக்கும் ட்ரோன் படைப்பு உங்களுடையதாக தான் இருந்தது. வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது? இலங்கைக்கான விஜயம் என்ன மாதிரி? இலங்கைக்கான விஜயம் என்ன மாதிரி? வாழ்க்கை நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் இதுதான் என்னோடய ஹை பாயிண்ட். எல்லாருக்கும் கேரியர் பீக்னு ஒன்று இருக்கும். அதில் எனக்கு ஒரு சிறப்பான மொமெண்ட்டாக இந்த 2026 அமைஞ்சிருக்கு. என்னென்னா 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 250-300 படங்கள் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ அப்கமிங் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான படம் ஒன்று, ரணபலின்னு விஜய் தேவர்கொண்டா, ரஷ்மிகா அவங்க படம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் போவோம்னு சொல்லிட்டு, ஏன்னா ட்ரோன் ஒரு ஸ்டீரியோ டைப், எல்லாரோட ஒர்க் பண்ணியாச்சுன்ற ஒரு மூட் வந்ததுனால இப்போ நம்ம கற்றுக்கிட்ட இந்த ஃபீல்டை அது இருக்கிற யங்ஸ்டர்ஸை ட்ரெயின் பண்ணணுன்றதுக்காக ட்ரோன் மேன் அகாடமின்னு ஒன்று ஆரம்பித்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ரோபோட்டிக்ஸ், ஏஐ இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் படிப்பிக்கிறோம். நாங்களே ஒன்று உருவாக்கி தேசிய அளவிலான ஒரு விருது ஒன்று வாங்கியிருக்கோம். அதுதான் இந்த நேஷ்னல் இனோவேஷன் சேலஞ்ச் ஃபார் ட்ரோன் ரிசர்ச் அண்ட் அப்ளிகேஷன். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் நடத்தின ஒரு மிக பிரம்மாண்டமான இது. ஸோ அதில் ஒரு 3500 பார்ட்டிசிபெண்ட்ஸில் நாங்கள் இந்தியாவிலே பெஸ்ட்டு 2 சில்வர் அவார்ட் ஃபார் அவர் ஓன் ட்ரோன் இனோவேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் சிறப்பான டைம். அதை தாண்டி அதுக்கு வாழ்த்து நிறைய வந்துட்டு இருந்துச்சு. நானும் ஒரு பிரேக் எடுக்கலான்னு நினச்சி இலங்கை வந்தேன். இங்கே வந்தால் தொடருது. ஒரு மாதம் பிரேக் எடுக்கலான்னு வரும்போது நான் ஒரு லாயலா காலேஜ் லாயலா அலும்னை. ஸோ சிஎம் விஜய் சாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, எதிர்கட்சி தலைவரும் வரும். அந்த மாதிரி எல்லோரும் இங்கே என்னோட லாயலைட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நான் இங்கே வந்தது தெரிஞ்சு அவங்க என்னை டெலிவிஷன் இன்டர்வியூவுக்கு உங்களோட காண்டாக்ட் பண்ணி இங்கே உட்கார வச்சுருக்காங்க. ஸோ நான் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாகவே இல்லை. இந்த கோட் சூட் கூட எனக்கு பத்தலை, ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துருக்கேன். இல்லை, ரொம்ப சந்தோஷம். இப்படியான விடயங்களில் தான் சந்தர்ப்பங்கள் அமையப்படும் போது தான் இப்போ பேசும்போது எல்லா விஷயங்களும் போய் சேரும். சரியா? நீங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் பிறந்தது, உங்களுடைய ஆரம்ப காலங்களை பற்றி நாங்கள் பேசிவிட்டு அப்படியே இந்த ஃபீல்டுக்கு நாங்கள் வரலாம். ஓகே. எங்கள் அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் வேலை செஞ்சார். ஸோ நெய்வேலி தான் நான் பிறக்கலை, பட் பிறந்த மறுநாளே இங்கே மறு மாதமே இங்கே வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்போலேருந்து ஸ்கூலிங் ஃபுல்லாக நெய்வேலி. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்னால நீங்கள் கேட்டால் ஷாக் ஆவீங்க, நான் தமிழன் தான், ஆனால் தமிழே படிக்கலை. நான் படித்தது ஹிந்தி தான். ஸோ தமிழ் கதைக்க அப்புறம் அங்கங்கே நம்ம வேலை செய்யும்போது நான் டைரக்டர் தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் தமிழ் படிக்காதனால எனக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வராமல் சரி டெக்னிக்கலாக போவோம்னு சொல்லி கேமரா தூக்கிட்டு ட்ராவல் பண்ண ஒரு ஜேர்னி தான் இந்த ஜேர்னி. அண்டு இந்த ஜேர்னி நானும் ஆரம்பத்தில் ஃபோட்டோகிராஃபி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் லாயலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணிவிட்டு, போஸ்ட் லாயலா
நாங்கள் அங்கே லாயலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காலேஜ். அது வந்து ரொம்ப படிப்பிக்கிறத தவிர இருக்கிற நெட்வொர்க்கை வச்சுட்டு நம்ம வெளியே நிறைய வேலைகள் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ அவுட் ரீச் ப்ரோக்ராம், அப்புறம் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அப்படி பண்ணி அண்டு அப்போவே என்னோடய ஃபோட்டோகிராஃபிலாம் குங்குமம் ஒரு சில மேகசின்ஸ்லலாம் நிறைய பேர் அருளேலன் இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனை தொடர்ந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பித்து டெல்லி போயிருந்தேன். டெல்லி போயிட்டு ஒரு சில வேலைகள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர்ஸோட. அன்வர் ஜமால், சேஜோ சிங், அதுக்கப்புறம் பங்கஜ் ரிஷிகுமார், அமுதன், அந்த மாதிரி ஆர்ஆர் ஸ்ரீனிவாசன், அந்த மாதிரி நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸோட வேலை செஞ்சு திடீர்னு ஒரு வாய்ப்பு பாகிஸ்தானில் படிக்கிறது கிடைக்கிது. சவுத் ஏஷியன் ஃப்ரீ மீடியா அசோசியேஷனில் ஒரு ஃபெலோஷிப் கிடைக்கிது 2009. இன்ஃபேக்ட் அது ஸ்ரீலங்காவோட ரொம்ப கனெக்டட். ஏன்னா 2009 ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் அங்கே மார்ச் வந்திருக்கும் போது அந்த ஹைஜாக் ஒன்று நடந்து, அந்த இன்சிடெண்ட்டுக்கு மறு மாதம் நான் அங்கே போகிறேன். ஒரு திகிலோட இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போகிறது வந்து ஒரு பயங்கரமான இது. அதுவும் எல்லா கிரிக்கெட்டர்ஸும் அங்கே போவேனாமுண்டு அப்படியே ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த காலம். கரெக்ட். ஸோ அங்கே இந்தியாவிலேருந்து 3 பேர் நாங்கள் செலக்ட் ஆகி போயிருந்தோம், யங் ஃபில்ம் மேக்கர்ஸ்னு. ஸ்ரீலங்காவிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ இன்ஃபேக்ட் 2009 அங்கே சவுத் ஏஷியன் மீடியா ஸ்கூலில் படிச்சுட்டு இமீடியட்டாக எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட்ஸு சிங்கள பசங்க சும்மா ஜாலியாக மச்சான் வா மச்சான் வில் கோ என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ அப்போ தான் ஸ்ரீலங்கா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணேன் 2010. மாத்திரை, அம்மாந்தோட்டை, ஜஃப்னா, புலனூர்வா ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்தோம் இந்த பசங்களோட. இந்த கேமரா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பங்களாதேஷ், நேபாள்னு நிறைய இந்த சவுத் ஏஷியன் டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணது தான் என்னோடய ஸ்டோரி. சரி, சினிமாவினுடைய பிரவேசம் இதெல்லாம் நாங்கள் பேசலாம். அது பேசுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன காட்சிகளையும் நாங்கள் பார்க்கணும். உங்களுடைய ட்ரோனோடு, இது ட்ரோன் மேன் அரவிந்தனுடைய அந்த படப்பிடிப்போடு வந்து சில காட்சிகள் நாங்கள் பார்க்கலாம். அதில் இந்த கொழும்புக்கு வந்து கொழும்பு பட்டத் திருவிழா இடம்பெற்றிருந்தது அண்மையில். அதனுடைய காட்சிகள் சிலவும் உங்களுடைய ட்ரோன் அந்த கேமராவால் படப்பிடிக்கப்பட்டிருக்குது. அந்த காட்சியை நாங்கள் பார்த்துட்டு அது பற்றி நாங்கள் பேசலாம். பட்டத் திருவிழா காட்சியை நாங்கள் இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கும். பட்டத் திருவிழாவோடும் இணைந்திருந்த நாட்களாக இருக்குது. எனவே இந்த காட்சியும் உங்களுடைய ட்ரோனால் படப்பிடிக்கப்பட்டிருக்குது. இன்னும் நாங்கள் பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. உண்மையில் 10-30 வரையும் இந்த நிகழ்ச்சியில் வந்து ட்ரோன் மேன் அரவிந்த் அவர்களோடு தான் நாங்கள் பேச போகிறோம். இவரை பற்றி கூறும்போது உண்மையிலே 300க்கும் அதிகமான தமிழ் திரைப்படங்களில் இவருடைய ட்ரோன் காட்சிகள் இருக்குது. இதை தாண்டி நாங்கள் பேசும்போது உண்மையிலே நீங்கள் வந்து சினிமாவுக்கு வரும்போது ட்ரோன் மேனை தான் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது? நல்ல கேள்வி. என்னென்னா, நான் 2014 17 வரைக்கும் யூஎஸில் இருந்தேன். அங்கே நிறைய இந்தியன் அசோசியேஷன்ஸ்க்கு அஃபிஷியல் ஃபோட்டோகிராஃபராக இருந்தேன். ஸோ என் ஒய்ஃபோட அங்கேயே செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சி தான் போயிருந்தேன். என் ஒய்ஃபு டிசிஎஸில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அங்கே போயிருந்தோம். அங்கே போயிட்டு ஒரு 4 வருஷத்துக்கு மேலே இருக்க முடியல. என்ன இருந்தாலும் இந்த இந்தியா சினிமா அந்த தாக்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முக்கியமாக தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் வந்து அந்த காலத்துலேருந்தே சினிமா ஆட்களை பார்த்து வளர்ந்து அவங்கள சிஎம்-ஆக்கி ஒரு சினிமா சார்ந்த ஒரு ஸ்டேட்டாக தான் எப்பயுமே இருந்திருக்கு. அண்டு அது நம்ம பிளட்லேயே ஓடும். அது ஒரு தமிழனுக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதனால் என்னால் 2017க்கு மேலே அங்கே இருக்க பெரிய விருப்பம் இல்லாமல் ஆச்சு. ஸோ பேக் டு இந்தியா வந்துடலான்னொடனே என்னோட நண்பர் அயலான் படம் பண்ணிகிட்டு இருந்தார் ரவிக்குமார். அப்போ தான் ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு சைஃபை மூவி, அந்த மூவியில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜாயின் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டராக. ஆனால் அயலான் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கு பிறகு இது தொடர்ந்ததா, அப்படி இல்லை எந்த மாதிரியான மாற்றங்கள் சந்திச்சிருந்தது அப்படின்றத நாங்கள் விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ச்சியாக நேத்ரா டிவியோடு இணைந்திருங்கள். நேத்ரா டிவியில் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் உங்களை இணைத்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய நேர்காணல் கலந்துரையாடல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அண்மையில் வெளியாகியிருந்த ஜனநாயகன் திரைப்படம் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களினுடைய ட்ரோன் காட்சிகளை பதிவு செய்த வான்வழி, பிரம்மாண்டமான வான்வழி காட்சிகளை பதிவு செய்த ஒரு கேமரா கலைஞர், ட்ரோன் கலைஞராக இருக்கக்கூடிய ட்ரோன் மேன் அரவிந்த் அவரோட நாங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம். ஆரம்பத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு வந்தீங்க, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்தீங்க திரைப்படங்களுக்கு. அதுக்கு பிறகு அந்த பயணம் அப்படியே மாறினது ட்ரோன் பதிவாளராக. ஆமாம்.
இதில் எனக்கு ஒரு பேக்ரவுண்டு இருந்திருக்கு. நான் டாக்குமெண்ட்ரிஸ் நிறைய பண்ணியிருக்கேன் 2007லேருந்து 2013-14 வரைக்கும் யூஎஸ் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அப்போது மும்பை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், டாக்குமெண்ட்ரி ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அவங்களோட பெஸ்ட் ஃபில்ம் மேக்கர் அவார்ட்லாம், சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் அவார்டு வாங்கியிருக்கேன். ஸோ அந்த பேக்ட்ராப் இருந்ததுனால நான் ஆல் இன் ஆல் கேமராமேன், பிடிஎஸ்க்கு ஏற்ற ஆள் சினிமாவில். ஸோ நம்ம எல்லா வேலையும் பண்ணுவோன்றதுனால தோ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து டிஸ்கஷன்லாம் இருந்தாலும் என்னை வந்து பிடிஎஸ்லாம் எடுக்க விடுவாங்க. ஸோ பிஹைண்ட் த சீன்ஸு, மேக்கிங்கு, அது இதுன்ட்டு. அப்புறம் நடுவில் அதில் சிவகார்த்திகேயன் ரோபோ இழுத்து அடிப்பார் அயலானில். அடிச்சுட்டு கை வச்சோன்னே ஒரு டைலாக் சொல்லுவேன், எந்திரன் மாதிரி ரோபோ அப்படின்ற மாதிரி ஒரு சில இதெல்லாம் அங்கேயே உட்காந்து யாரா சொல்கிறா அப்படின்னு திரும்பி பார்த்தா நாங்கள் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு பிடிஎஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஆளினால் வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு பிடிஎஸ் வந்து வெறும் கேமராவில் எடுத்துகிட்டு அவங்க ஆர்டிஸ்ட் பின்னாடி எப்படி எடுக்கிறாங்கன்றதை தாண்டி அதையே நான் ட்ரோனில் நிறைய பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தேன். யாருமே பார்க்காத ஷார்ட்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ கேமராமேன் வந்து நீரவ் ஷா சார், அவர் வந்து இந்த தூம் படத்துக்கெல்லாம் கேமரா பண்ணிடுறாரு. தூம், எந்திரன், பில்லா, அந்த மாதிரி நிறைய பெரிய டிஓபி. ஸோ அவர் பார்த்துட்டு எனக்கு சொன்னார், நீ இதை ஃபுல் டைமாக பண்ண வேண்டியதானே அப்படின்னாரு. எதுக்கு டைரக்ஷன் உட்காந்துருக்க அப்படின்னு. அப்போ அந்த படத்தில் ஆரம்பித்து ஒரு 1.5-2 வருஷம் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். சரி, ஓகே, இதை ஒரு கேரியராக பர்சீவ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சினிமா ட்ரோன் ஒன்று இன்ஸ்பயர் 2 அப்படின்னு ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக சின்ன சின்ன படங்கள் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ யாரையும் பெரிய தலையிட்ட காமிச்சு மொக்க வாங்கிடக்கூடாதுன்ற ஒரு பயத்தில் சின்ன சின்ன படங்களில் ஆரம்பித்தேன். அப்படியே ஜெகமே தந்திரம், அது இதுன்னு கார்த்திக் சுப்ராஜ் சார், கிட்டத்தட்ட எல்லா டேரக்டரோடும் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடச்சிது. ஒரு மாதிரி எல்லாருமே, வெற்றிமாறன் சார்லாம் ரொம்ப அக்ரெசிவான ஒரு ஆள் மாதிரி இருக்கும், நமக்கு வேறு பயமாக இருக்கும். அப்புறம் போக போக ஒரு கன்வின்சிங் ஃபீல் இருக்கும் அவங்க சொல்கிற வேலையை செய்கிறதுலேருந்து. அதுக்கப்புறம் நம்ம இப்போ முன்னாடி எப்படி ஃபோட்டோகிராஃபர், கேமராமேன்னு இருந்தது, டிரெக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபின்னு மாறின மாதிரி நான் ஒரு கேமரா ஆப்ரேட்டராக இருந்து ஒரு ஏரியல் சினிமோட்டோகிராஃபர் ஸ்டாண்டர்டுக்கு வரணுன்ற ஒரு இதை நான் ஆரம்பித்தேன். அண்ட் அதுதான் கொண்டு போச்சு இப்போ 2026 வரைக்கும். சுவாரஸ்யமான இந்த பதிவுகளெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிற நேரம் நிச்சயமாக உங்களுடைய ட்ரோன் காட்சிகளில் பதிவான சில காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் அந்த பறவை கூட்டத்தோடு சேர்ந்து ஒரு காட்சி, அது உண்மையிலே இன்னும் மனசுக்கு பதிஞ்ச ஒன்றாக இருந்தது. அதை இப்போ நீங்கள் திரையிலே நேர்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதை பற்றி நாங்கள் பேசலாம். உண்மையிலே இது எப்படி பதிவானது? இது வந்து எனக்கு அதர் தென் சினிமா, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி அண்ட் நேச்சர் ஷார்ட்ஸ் வந்து எனக்கு படம் பிடிப்பேன். அது பர்சனலாக நான் போயிட்டு எங்கேயும் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரிலாம் பண்ணுற பெரிய உடன்பாடு இல்லை. இப்போ இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்ஸ் மாதிரி நானும் இன்ஸ்டாலெல்லாம் போட்டு கொஞ்சம் சீன் போடுற வேலையும் பண்ணுறதில்ல. என் பர்சனல் குட்வில்காக எடுத்து வச்சுப்பேன், இல்லை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்காக இந்த ஒரு ஒர்க் வந்து கொடுக்கணுன்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்படியாக வந்த ஒரு அற்புதமான ஒரு காட்சி தான் இது. இப்படி இதே மாதிரி நிறைய காட்சிகள் தமிழ் திரைப்படங்களையும் வந்திருக்குது. நிறைய சீன்ஸை வந்து நீங்கள் அப்படியே எடுத்திருப்பீங்க. அதுலேயும் முக்கியமான சில நட்சத்திரங்களினுடைய திரைப்படங்களெல்லாம் அந்த காட்சிகள் வந்திருக்கு. அதுலேயும் தற்போதைய முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களுடைய அந்த பிளாஸ்ட் பாட்டு, அந்த பிளாஸ்ட் பாட்லேயும் ஒரு சீன் இருக்கும். ஜனநாயகன் திரைப்படத்தில் காட்சிகள் இருக்கும். சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து இப்போ அவருடைய திரைப்படத்தில் வேட்டையன், அந்த திரைப்படத்தினுடைய காட்சி என்று எத்தனையோ இருக்கும். இது இந்த பறவைகள் கூட்டத்தினுடைய இந்த அற்புதமான இந்த காட்சி, இது எப்படி ஃபீல் பண்ணீங்க எடுக்கிற நேரம்? எடுக்கிற நேரம் நம்மளும் ஒரு பேர்டாக ஃபீல் பண்ணிக்கணுன்றது தான் என்னோடய மைண்ட் செட். ஒரு ட்ரோன் மேன்னா வெறும் கீழேருந்து வெறும் ஒரு ஆப்ரேட்டர் இல்லை டேரக்டருக்கான ஃபீல் மாதிரி இல்லாமல் நம்ம எங்கே ட்ராவல் பண்ணுறோமோ அதுக்கான மைண்ட் செட்டோடவே ட்ராவல் பண்ணலாம், ஒரு பேர்டாகவே ஃபீல் பண்ணலாம். ஐ திங்க் உலகத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு விஷயங்கள் ஒரு டெக்னீஷியனாக இருக்கிறது வந்து ஒரு ட்ரோன் டெக்னீஷியனாக இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு காட்ஸ் வியூவில் எல்லாத்தையும் பார்க்குறோம். பூமியில் இருக்கிற நம்ம பிரச்சனைகள், அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் மறந்துட்டு நம்ம ஒரு கழுகாக பறக்க முடியுன்ற ஒரு வாய்ப்பே எனக்கு இதில் ட்ரோன் பண்ண ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் இதெல்லாம் ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்ற ஒரு பயம்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரோன் மேனாகவே வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது பேஸ்டாக இப்போ டெக்னாலஜியும் வளர்ந்துருக்கு. என்னென்னா
காகுல்ஸ் போட்டு எஃபிவின்னு ஃபர்ஸ்ட் பர்சன் வியூன்னு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு ட்ரோனோட அடிஷன். நம்ம கீழே இருந்துட்டு ஃப்ரேமை பார்த்துட்டு தான் ஃப்ளை பண்ணோம் அப்படின்னு இல்லை, நாமளே அந்த பேர்டாக வாழலாம். அதுக்கான நிறைய சிமுலேட்டர் ட்ரைனிங்லாம் இருக்குது, நம்ம வர்ச்சுவல் ஃப்ளை இதெல்லாம் இருக்குது. நம்ம பசங்க இப்போ நிறைய பேர் கேமிங்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது ஒரு விஷயமா. பட் இந்த பேர்ட்ஸ் வந்து இந்த ஃப்ளமிங்கோஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு 3 months மைக்ரேட்டரி பேர்ட்ஸு, இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில வர பேர்ட்ஸு. இது இந்த மன்னார் ஏரியாவுக்கும் நாகப்பட்டினம் ஏரியாவுக்கும் இடையில இருக்கிற பேர்ட்ஸு. ஸோ இது அங்கேருந்து அப்படியே பறந்தால் இலங்கைக்கு வரும். நம்ம தான் பாஸ்போர்ட் இருக்கா வீசா இருக்கான்ற ஒரு ஃபீலிங்லாம் இருக்கும். அந்த இடத்துக்கு நான் அடிக்கடி போய் ஷூட் பண்ணுவேன். அப்போ தான் ஒரு இன்னொன்று நிறைய பேர் பேர்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க, போயிட்டு அதை திறந்தக்கூடாது. இப்போ இந்த பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது கேமராவை நோக்கியே வரும். இப்போ கேமரா விட்டு ஓடுற இது இல்லை. நம்ம முதல்ல ஒரு மூட் செட் பண்ணோம் அந்த பேர்ட்ஸ்க்கு. ட்ரோன் எடுத்துகிட்டு போயிட்டு அது ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வெயிட் பண்ணி ஒரு ½ டே 1 day இருந்து அடுத்த நாள் திரும்ப போயிட்டு அதுக்கிட்ட ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும். ஏய் நான் உன் ஃப்ரெண்டு தான்டான்னு சொல்லிட்டு அது கூட ட்ராவல் பண்ணாதான் அதுவும் ஒன் ஆஃப் த பார்ட்டாக, ஐ மீன் அங்கே இருக்கிற ஒரு கம்யூனிட்டியில் ட்ரோனும் ஒரு அங்கம்னு நினச்சி அது ஃப்ரீயாக விடும். ஸோ அதுக்கப்புறம் பேர்ட்ஸோட ட்ராவல் பண்ணால் அது ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இதே மாதிரி தான் மலேசியா ப்ரோமோ, அதுலேயும் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமான காட்சிகளும் பதிவாகியிருக்கு. அந்த வீடியோவையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது மலேசியானுடைய? கரெக்ட். வியட்நாம் போயிருந்தேன் ஒரு ஷூட்டிங்க்கு. அங்கேருந்து மலேசியா வழியாக நான் இந்தியா வர்ற மாதிரி இருந்துச்சு. ஏன் அந்த ட்ரிப்பை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 1 week ஹால்ட்டை போட்டேன். அங்கே வழக்கம் போல் நம்ம நண்பர்கள் மாட்டினா அவங்க காரில் ஏறி உட்காந்து மச்சான் ஒரு 5 நாள் மலேசியா ஃபுல்லாக சுற்றுறோம். கோலாலம்பூர் போனால் மட்டும்தான் சிக்கல். ஏன்னா அங்கே நம்ம எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அங்கே இருக்கிற ஒரு ட்ரோன் அத்தாரிட்டி இருக்கும். இப்போ இங்கேன்னா சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கான்னு ஸ்ரீலங்காவோடது இருக்குது. அவங்க அதே மாதிரி இந்தியாவில் டிஜிசிஏ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இருக்குது. ஸோ ஒருத்தங்களுக்கு இந்தியாவுக்கு டிஜிட்டல் ஸ்கைன்னு ஒன்று இருக்குது. அந்த மேப்பில் போட்டால் நம்ம எங்கே வந்து ஹை செக்யூரிட்டி ஜோன், எங்கே ரெட் ஜோன், எங்கே க்ரீன் ஜோன், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் நிறைய நோ ஃப்ளை ஜோன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இப்போ மலேசியாவில் அதே மாதிரி போகும்போது எங்கெல்லாம் ட்ரோன் ஃப்ளைங்க்கான ஜோன்ஸ் அவைலபிளாக இருந்துச்சோ அங்கெல்லாம் டக்குன்னு இறங்கி ட்ரோனை விட்டு ஏகப்பட்ட ஷாட்ஸு பண்ணிவிட்டு இப்போ மலேசியா டூரிசம்க்கு ஒரு வீடியோ ஒன்று கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட காட்சி தான் இது. இதுவும் அற்புதமான ஒரு காட்சியாக அப்படி பதிவாகி இருக்குது. மலேசியாவிலையும் அங்கே அதிகமான தமிழர்களை சந்திச்சிருப்பீங்க. உண்மைதான். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக மலேசியாவுக்கும் ஸ்ரீலங்காவுமான தொடர்பு, தமிழ் தொடர்பு நிறைய இருக்குது போல இருக்குது. அங்கே இருக்கிற ஃபுட் வெரைட்டிஸு இதே மாதிரி தான் இருக்கும் அங்கே. அண்ட் இங்கேருந்து நிறைய பேர் அங்கே போய் செட்டில் ஆகிருக்காங்க. பொதுவாக தமிழ்நாட்டில் இருந்தால் எல்லோரும் சொல்லுவாங்களே தமிழ் ஆளுங்க உலகம் பூரா இருக்காங்க அப்படின்ற இது. ஆக்சுவலாக இங்கே வந்த பின்னாடி தான் தெரியுது ஸ்ரீலங்கன் தமிழ் டயஸ்போரா எவ்வளோ ஸ்ட்ராங்குன்ட்டு. மலேசியா போனால் அவ்வளோ ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் இருக்காங்க. அவங்க ஃபுட் கல்ச்சர்லாம் பார்த்து நாங்கள் லிட்டில் இந்தியான்னு சொல்லி அங்கே பெருமை இது பண்ணுவாங்க. லிட்டில் தமிழ்நாடே அங்கே இருக்குது. அதாவது தமிழ்நாடுனா ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்க்கான ஹோம்லேண்டு. மலேசியா மாதிரி தான் வியட்நாமினுடைய காட்சிகள் சிலவும் அப்படி பதிவாகிறது. உங்களுடைய ட்ரோனால் மலேசியா, வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு போயிருந்தீங்க. அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். இந்த திரைப்படங்களை வந்து இந்த வெளிநாடுகளில் எங்கே போயிட்டு அதிகமாக இந்த ட்ரோன் காட்சிகள் பதிவாகி இருக்குது உங்களோட? இப்போது ரீசெண்டாக கசகிஸ்தான் போயிருந்தோம். ரஷ்யா கசகிஸ்தான் ஏரியாஸில் இந்த மூடர் கூடம்னு 2013 ஒரு படம் வந்தது. அதோட பார்ட் 2 வந்து டைரக்டர் நவீன் ஷூட் பண்ணார், நல்ல நண்பர் அவர். ஸோ அங்கே போயிட்டு அவங்க எல்லாம் இப்போ இருக்கிற யங் டிரெக்டர்ஸ் வந்து கேமராவை ஒரு அடிஷ்னல் ட்ரோனை வந்து ஒரு அடிஷ்னல் கேமரா டூலாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி எப்படின்னா ஏரியல் ஷாட்ஸு, ஒரு இன்ட்ரொடக்ஷனுக்கு ஒரு ஊரில் ஒரு கதை நடக்குது, அதோட ஒரு ஏரியல் ஷாட்டு, ஒரு சாங் சீக்வன்ஸ் நடக்குது, அதோட ஒரு இது இல்லை சண்டை காட்சி இந்த லொக்கேஷனில் பண்ணுறாங்க. ஒரு லொக்கேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கான ஒரு டூலாக தான், கருவியாக தான் ட்ரோனை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போது நல்ல டெக்னீஷியன் சவுண்டாக இருக்காங்க. குளோபலாக ட்ரோனை எப்படி பயன்படுத்துறதுன்றதை பார்த்து இவங்களுக்கு நிறைய இப்போ பார்க்கும்போதே நமக்கு ரெஃபரன்ஸ் காமிச்சு தான் இப்போ படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கசகிஸ்தானில் -5 -10 டிகிரிஸ்லாம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் அங்கே 1 month தங்கி ஏகப்பட்ட ட்ராவல் பண்ணி அல்மாட்டி ஏரியாஸ்லாம் இப்போ நிறைய ஷூட்டிங்காகவே பெர்மிஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஈவன் ஸ்ரீலங்காலே இப்போ
நிறைய இந்தியன் க்ரூஸ் வந்து நிறைய மொழிகளில் ஹிந்தி தமிழ் மட்டும் இல்லை தெலுங்கு படம் இப்போ பண்ணாங்க. அந்த மாதிரி இப்போ நான் ஃப்ளைட்டில் வரும்போதே நான் ஃப்ளைட்டில் வரும்போதே ஒரு க்ரூ தமிழ் சினிமா க்ரூ ஒன்று வந்தது. அவங்க மூலமாக தான் எனக்கு வீசா ஒன்று ஈஸியாக கிடச்சிது. ஏன்னா ட்ராவல் ஏஜென்சிஸ்லாம் இருந்தால் இப்போ ஸ்ரீலங்கானுக்கு ஆன் அரைவல் வீசா வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க போல இருக்குது. ஸோ அப்போ அந்த ஃபிலிம் க்ரூ கூட தான் வந்தேன். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி கசகிஸ்தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமா மாறிச்சு. அங்கே போனால் அங்கே இன்னொரு ஃபிலிம் க்ரூவை பார்த்தேன். இந்த 2-3 ஷூட்டிங் க்ரூஸ்க்கு ஜென்ரலாக இந்தியாவுக்குன்னே ஆட்கள் வந்து ஏற்றி இறக்கிடுவாங்க போல இருக்குது. இங்கே வாங்க உங்களுக்கு சீப்பாக முடிச்சு தரோம் அப்படின்ட்டு. அடுத்து ஸ்ரீலங்கா தான் பெரிய டெஸ்டினேஷனாக வச்சுருக்கேன். நான் போயிட்டு நிறைய பேர்கிட்ட சொல்லணும், என்னோடய ட்ராவல் ஷார்ட்ஸ்லாம் காமிச்சிட்டு தயவுசெய்து ஸ்ரீலங்கா போங்க, இவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் கிடைக்காது. அதுவும் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் க்ரூவை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு சீப் அண்ட் பெஸ்ட்டாக படம் பண்ணுறதுக்கு ஸ்ரீலங்கா ஒரு உகந்த இடம்னு சொல்ல போகிறேன். அப்போ இலங்கையில் வந்து வந்துற போது அதிகமாக இந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பயிற்சியெல்லாம் கொடுத்துட்ருக்குறீங்க, சின்ன சின்ன செமினார்ஸ் இப்படி மாதிரி. இவர்களுடைய ஆர்வம் எப்படி இருக்குது இந்த ட்ரோன் மற்றும் இந்த கேமரா இந்த தொழில்நுட்பத்தில்? நான் இப்போ ஒரு பரிணாம வளர்ச்சியாக நான் சொன்னேன்ல, இந்த ட்ரோன் மேன் அகாடமின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கொடுக்கறது. அண்டு இப்போ குறிப்பாக இந்த டிசி படம் வந்ததுனால நானும் டிசின்னு ஒரு கேம்பெயின் பண்ணிகிட்டு இருக்கேன், ட்ரோன் கேம்பெயின் இன் ஸ்ரீலங்கா. அதுதான் இந்த மாதம் நான் இங்கே தங்குறதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம். இங்கே இலங்கையிலேருந்து நிறைய பேர் வந்து தமிழ் சினிமாவில் ஒர்க் பண்ணணுன்னு கேமரா டெக்னீஷியன்ஸாக இல்லை டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் அங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்க. நான் அப்போ யோசிப்பேன், நிறைய டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தால் ஸ்கில்ஸோடு வந்தால் இன்னும் பெட்டர்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இங்கே நான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறேன். யூனிவர்சிட்டிஸு இல்லை காலேஜஸ்ஸு எல்லாம் ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுற கேம்பெயினே ட்ரோன் ஒன்று நமக்கு ஒரு அடிஷ்னல் மணி மேக்கிங் ஸ்கில்லாக இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ ஸ்டுடியோஸ் இருக்குது. ட்ரோனில் பல அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அது நம்ம அடுத்து கூட பேசலாம். பட் அதர் தேன் சினிமா நிறைய ஈவெண்ட் ஷோஸு, வெட்டிங்ஸு, லைவ் ஷோஸு, கான்சர்ட்ஸு. இப்போ முந்தின நாள் வந்து இன்டர்நேஷ்னல் கைட் ஃபெஸ்டிவலில் கூட பார்த்தேன், நிறைய பேர் ஒரு 5 ட்ரோன் ஃப்ளை ஆகிட்டு இருந்தது. அண்டு ட்ரோனுக்கான ஸ்கோப்ஸ் ஏகப்பட்டது இருக்குது அண்ட் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அதை எல்லாம் கற்றுக்கிறது நல்லது. அண்டு முன்னாடியெல்லாம் எல்லாம் டிரைவிங் லைசன்ஸு வந்து எப்படி ஒரு கம்பல்சரியான விஷயமோ, எனக்கு தெரிஞ்ச இன்னொரு 5 to 10 இயர்ஸில் ட்ரோன் ஃப்ளையிங் லைசன்ஸும் ஒரு கம்பல்சரியான ஒரு விஷயமாக மாறிடும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதோட அப்ளிகேஷன்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நாளை பின்ன ஏதோ இந்த கண்ணாடியை வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும், நீங்கள் பக்கத்து ரூமில் இருக்கீங்கன்னா நான் என் ட்ரோனை பிக்கப் பண்ணிட்டு அது வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகும். அந்த காலம் ரொம்ப தூரம் இல்லை, அது கேட்க தான் காமெடியாக இருக்கும், பட் அது நடக்க போகுது. தமிழ் சினிமாவை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3 தசாப்தங்களுக்கும் அதிகமாக ரசிகர்களுடைய மனதை வென்று ஒரு முத்திரை பதித்த ஒருவர், ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அளவுக்கு சொல்லலாம். ஒரு தளபதி இனி படங்களெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு இப்போ சிஎம் ஆகியிருக்கிற கூடிய நேரத்தில் அவருடைய அந்த ஜனநாயகன் படத்துலையும் ஒர்க் பண்ண ஒரு காட்சி, ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பார்க்கலாம். முதல்ல ஒரு படம் இருக்குது, இது வந்து பிஹைண்ட் த சீன் எடுக்கப்பட்ட ஒரு படமாக தான் இருக்கும். அதை பற்றி நீங்களே சொல்லுங்கள். ஸோ பேரலாக ஜனநாயகன் படத்துக்கு பிடிஎஸ் ஷார்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சுவாரஸ்யமாக என்கிட்ட இன்னொரு நல்ல ஃபைல் இருக்குது, ஆனால் அது ஷேர் பண்ணலாமான்னு தெரியாதனால நான் உங்களுக்கு கொடுக்காம விட்டேன். ஜனநாயகன் படத்துக்கு ஒரு 6 செட்டு போட்டிருந்தாங்க பக்கத்துலேயே. ஏன்னா இவர் அடுத்து பொலிட்டிக்கலாக வேறு வரப்போகிறாருன்றதுனால நிறையா ட்ராவல் பண்ணி எடுக்காமல் மகாபலிபுரம் கிட்ட திருப்பூரூருக்கும் மகாபலிபுரத்துக்கும் சென்னைக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையில் ஒரு பெரிய ஃபிலிம் ஸ்டுடியோ செட் ஒன்று போட்டிருந்தாங்க, ஓப்பன் செட்ஸு. ஸோ நீங்கள் பார்க்குற இந்த ஜெயில் சீனாக இருக்கட்டும், இல்லை இந்த எலெக்ஷன் ஃபைட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த பிளாஸ்ட் சாங் இதுவாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி ஒரு 5-6 செட்டு பேரலாக போட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாம் இபி ராம் சார் அண்டு ஜெகதீஷ் சார் இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இது மேக்கிங்லாம் வேறு எடுத்து கொடுக்கணுன்ட்டு. எனக்கு நான் இப்போ இந்த காகல்ஸ் போட்டு எஃபிவி எடுத்துகிட்டு வந்து அவங்கள்ட்ட ஒன்று சொன்னேன், ஒரு சிங்கிள் ஷாட்டில் உங்களுக்கு மொத்த இதுவும் பண்ணித்தரேன். அவங்க தனித்தனியாக பண்ணிவிட்டு ஒரு ப்ரோமோ ஒன்று பண்ணுன்னாங்க. நான் என்ன பண்ணேன், என்னோடய மினி ட்ரோன் எடுத்துகிட்டு அவத்தானு, ஸோ அதை எடுத்துகிட்டு சந்து பொந்தெல்லாம் போயிட்டு ஒரு சிங்கிள் ஷாட்டாக இந்த 5 செட்டுமே எடுத்துகிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்களுக்கு காமிச்சேன்.
வேறு லெவல்னு ஜெகதீஷ் சார் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த 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 டைமில் எடுக்கப்பட்டது தான் இந்த பிடிஎஸ் ஷாட்டு. பொதுவாக நாங்கள்லாம் பிஹைண்ட் த சீன்ஸ் தானே இருப்போம், நாங்கள் ப்ராமினெண்ட்டாக என்ன ஆக்டிங்காக வர போகிறோம். ஸோ அதனால் ஆனால் அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இன்னொரு விஷயம் வேறு சொல்லணும். இந்த பீஸ்ட் படத்தில் இந்த மால்குள்ளே தான் நடக்கும். ஸோ மோஸ்ட்லி இன்டீரியர் தான் படமே நடந்துச்சு. எக்ஸ்டீரியர் ஷாட்டு அந்த நீங்கள் ட்ரெய்லரில் பார்க்குற அந்த ட்ரோன் ஷாட்டு, அந்த மாலோட எஸ்டாப்ளிஷிங் ஷாட்டில் இது ஜனநாயகன். நான் இதுக்கு முன்னாடி பீஸ்ட்லேயே நான் சாரோட ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் நான் சாரை மீட்டே பண்ணல, ஏன்னா அவர் மாலுக்குள்ளே நடிச்சிட்டு இருந்தார். எனக்கு நான் எடுக்க வேண்டிய ஷாட்லாம் மாலுக்கு வெளியே அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஆனால் அதெல்லாம் ட்ரெய்லரில் பார்க்கும்போது அதுவே நமக்கு அந்த பிளாஸ்ட் ஃபீலிங்லாம் அப்போவே இருந்துச்சு. பட் தேங்க் காட் நான் வந்து இந்த படத்தில் சாரோட முக்கியமான படத்தில், அண்ட் அவர் வேற என் காலேஜ் சீனியர், அது வேற ஒரு பெருமையான விஷயம். அதுவும் சூப்பர் ஸ்டார் அவருடைய படத்துக்கு வேட்டையன்லையும் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தது. பிஹைண்ட் த சீன்ஸில் திரைப்படத்தை அப்படியே மாற்றி சிறப்பாக அமைத்திருந்த நட்சத்திரங்கள் தான் நீங்களாம். உண்மைதான். இப்போது ரொம்ப நல்ல விஷயம், ரஜினி சார் அப்போவே அதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டார்னு ஒரு 10 வருஷம் முன்னாடியே ஒரு டாக் இருந்தது. நான்லாம் யோசிப்பேன், நான் அப்போ தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரேன். சிவகார்த்திகேயன் சாரோட ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூஸாக படங்கள் போகும்போது விஜய் சார் ரஜினி சாரோடலாம் பண்ணணும்னு ஆசை. ரஜினி சார் பண்ணுவாரான்னு பார்த்தா டக்குன்னு வேட்டையன் அனௌன்ஸ் பண்ணாங்க. எப்படியாவது அந்த க்ரூவில் போய் சேர்ந்துடணும், இவரோட ஒரு படமாவது பண்ணணும்னு சொல்லி உள்ளே புகுந்தேன். அண்டு போயிட்டு சூப்பராக அவர் வரும்போதே ஒரு ஃபுல் க்ரௌடு, ஊரே கிளம்பி வந்து நிற்கும். அவர் கரெக்டாக ஷூட்டிங் முடிச்சுட்டு அவங்க கூட நான் அந்த பிடிஎஸ் ஷார்ட்ஸ்லாம் வேறு எடுத்துகிட்டு இருந்தேன். சார் கூடவே நானும் போகிற மாதிரி நானே ஷார்ட்ஸ்லாம் வேறு எடுத்து வச்சுக்கிட்டேன். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அவர் யூஸ் பண்ணுற அந்த போட் ஃபைட் சீனெல்லாம் இருக்கும், நடுக்கடலில் போய்ட்டு எடுக்கிற மாதிரி பயங்கர ரிஸ்கியாக தான் இருந்தது. பட் அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதை விட என்ன சந்தோஷமான விஷயம். அதனால் ரஜினி சாரோட ஒர்க் பண்ணுன்றதுனால என்ன ரிஸ்க் வேணால் எடுக்கலான்னு ஜாலியாக போயிட்டு எடுத்தோம். அந்த படத்துக்கு அன்பறிவு மாஸ்டர் தான் ஸ்டண்ட்டு. ஸோ அவங்க எப்போ வந்தாலும் நார்மல் சீன்ஸ்லாம் அவங்களுக்கு பத்தாது, இன்னும் கேஜிஎஃப் பண்ண ஸ்டண்ட் மாஸ்டர்ஸு. ஸோ அதனால் அவங்களுக்கு ஈடு கொடுக்கறது வந்து ஒரு டஃப்பான மேட்ரு தான். அடுத்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ப்ரோமோ இருக்குது, அதை பார்த்துட்டே அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் பேசலாம். கிட்டத்தட்ட 300 திரைப்படங்களுக்கும் அதிகமாக ட்ரோன் மேனாக நீங்கள் செயல்பட்டுருக்கிறீங்க. பிஹைண்ட் த சீன் நீங்கள் வந்து திரைப்படங்களுக்கு முக்கியமான காட்சிகளெல்லாம் பதிவு செய்து கொடுத்துருக்குறீங்க. அது மாத்திரமல்ல சிறப்பான டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கிற நேரம் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ப்ரோமோவை நாங்கள் பார்க்கலாம். ரொம்ப ரிஸ்க் எடுத்து நீங்கள் ஷூட் பண்ண ஒரு காட்சி, அது மறக்க முடியாத, என்ன சொல்கிறது, இது சான்ஸே இல்லை அப்படின்னு நினைக்கிற மாதிரி. இது சான்ஸே இல்லைன்ற மாதிரி ஒரு படத்துலையும் ஒரு சுச்சுவேஷன் ஒன்று க்ரியேட் ஆகும். இப்போ ஈவன் இந்த பிளாஸ்ட் சாங் எடுத்துக்கோங்களேன். அது எப்படின்னா சத்யன் சூரியன் சார் வந்து டிஓபி, அவர் வந்து எனக்கு சொல்கிறாரு, ட்ரோன் எடுத்துகிட்டு ஃபுல் க்ரௌட் இருக்குது, அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பிளாஸ்ட் பண்ணி இந்த பேப்பர்ஸ்லாம் பறக்குது, கலர் பேப்பர்ஸ்லாம் பறக்குது, அதுவும் இந்த பொய்க்கால் குதிரை அது இதுன்னு எல்லா ப்ராப்பர்ட்டிஸோடு தூக்கிட்டு நிற்கிறாங்க. ஆனால் நீங்கள் லோயராக போயிட்டு அப்போ திடீர்னு அனிருத் சார் என்ட்ரி கொடுப்பாரு. அப்போ வந்து நீங்கள் ட்ரோனை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சுட்டு திருப்பிட்டு வரீங்க, தளபதி இந்த சைடு நிற்கிறாரு, அவருக்கு திருப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. வினோத் சார் பார்க்குறாரு, ஓகே ஷார்ட் எடுப்பா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அவர் அப்போவே வினோத் சார் வந்து கொஞ்சம் யோசனையில் இருந்தார். அவருக்கு ரெகுலராக வேறு ஒரு நண்பர் வந்து ட்ரோன் பண்ணுவார். சத்யன் சூரியன் சார் வந்து நான் பிரதீப் ரங்கநாதன் படம் எல்ஐகே படத்தில் சத்யன் சாரும் ஒரு சின்ன போர்ஷன் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அவருக்கு நான் எடுக்கிற ட்ரோன் ஷாட்ஸ் ரொம்ப பிடிச்சி போய், நீ வா அடுத்து விஜய் சார் படம் பண்ணுறோம், நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாரு. தலைவா எங்கே இருந்தீங்க, உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன்னு அவர் பின்னாடியே போயிட்டேன். அங்கே போனால் எடுத்தோடனே இந்த பிளாஸ்ட் சாங் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன எடுத்தவுடனே இப்படி ஒரு ரிஸ்க்கான ஷாட்டை கொடுக்குறாங்களே நினச்சிட்டு இருந்தேன். பட் அது ரொம்ப ரிஸ்க்காக தான் இருந்தது. ஏன்னா ட்ரோன் ஃப்ளையிங்க்கு இந்த ப்ரொப்பலர்ஸில் வந்து இந்த பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் மாட்டினா டக்குன்னு டாப்பில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணணுன்னா பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ்க்கான ஸ்பேஸும் கொடுத்தாங்க, அதனால் அந்த ஷாட் எடுத்தோம். அதே மாதிரி வேட்டையன்லேயும் இந்த போட்டில் நடுவு கடலில் நம்ம போட்டில் வச்சு ட்ரோனுக்கு ஜிபிஎஸ் லாக் ஆகி அதை டேக் ஆஃப் பண்ணி
திரும்ப பிடிக்கிறதுன்றதெல்லாம் கொஞ்சம் அசாதாரணமான விஷயந்தான். பட் நம்ம ட்ரோன்மேன்னாலே ஒரு ஸ்டண்ட்மேன் வேலை அது இதில் நிறைய சேர்ந்து செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ட்ரோனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி, இல்லாட்டி கையிலெல்லாம் ப்ரொப்பலர் அடிச்சதுன்னா ஸ்பாட்டில் ரத்தம் தெரிச்சிடும். இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி சம்பவம் நடக்கலை, பட் சொல்கிறேன். அண்ட் சினிமா ஒரு சின்ன ஸ்பேஸ் தான். ஒரு சர்க்கிள் ஆஃப் 1000, 2000, 5000 ஆட்கள் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல தப்பு பண்ணால் அது வந்து வைல்ட் ஃபயர் மாதிரி பரவிடும். இவர் இங்கே வந்தார், இவர் ட்ரோனை இங்கே கிராஷ் பண்ணார் அப்படின்னு ஒரு பேட் நேம் ஸ்ப்ரெட் ஆகுது இங்கே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஸோ அதனால் இந்த ஃபீல்டில் ஒரு 8 to 10 இயர்ஸ் ஸ்டே பண்ணுறது கன்சிஸ்டண்ட்டாக அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அண்ட் எனக்கு சந்தோஷம் என்னென்னா படிப்படியாக நம்ம அடுத்த லெவல் போயிட்டுருக்கோன்றது தான் இதில் இருக்கிற நல்ல விஷயமே. மகிழ்ச்சி. அதே போல் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தொழில்நுட்ப மாற்றங்கள் இப்போ வந்து பார்த்தீங்களா இருந்தால் ஏஐனுடைய வருகை, நாங்கள் வாய்ஸ் பண்ண வேண்டியதே ஏதோ ஒரு ஏஐ வந்து வாய்ஸ் பண்ணிகிட்ருக்குது. சிந்தித்து எழுத வேண்டிய, உணர்வுபூர்வமாக எழுத வேண்டிய அந்த ஸ்கிரிப்டெல்லாம் கூட சில நேரங்களில் ஏஐலே மாற்றப்படுது. ஏஐக்கும் இந்த இதில் எவ்வாறு தாக்கத்தை செலுத்த முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? ட்ரோன் மற்றும் கேமரா தொழில்நுட்பத்துக்கு. ஓகே, குறிப்பாக கேமரா தொழில்நுட்பத்துக்குன்றதை விட ட்ரோனில் வந்து ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ ட்ரோன் டெலிவரி, அக்ரிகல்ச்சருக்கு வே பாயிண்ட் மேப் பண்ணுறது, அதே விஷயங்கள் இப்போ ட்ரோனுக்கும் இருக்குது. இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ ஸ்பேஸில், நம்ம கன்ஃபைன்டு ஸ்பேஸில் கூட நம்ம ஜிபிஎஸ் லாக் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணி அதை வே பாயிண்ட்ஸ் போட்டோம்னா நம்ம உட்காந்த இடத்துலேருந்தே ரெக்கார்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த மாதிரி ஏஐலாம் வந்ததுனால நியூ டெக்னாலஜி மூலமாக நம்ம வந்து இன்னும் பெட்டராக பண்ணலாம். பட் எல்லாத்துலேயுமே ஒரு பர்சனல் டச்சுன்னு ஒன்று இருக்குது. ஏஐலாம் வந்தால் கூட யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கதை சொல்லப்படுது அப்படின்னு இருக்குல்ல. ஸோ ஒரே கதையை நிறைய டைரக்டர்ஸ் பண்ணலாம். அது ஏன் கார்த்திக் சுப்ராஜ் பண்ணணும், ஏன் இவங்க பண்ணணும், ஏன் மாரி சார் பண்ணணும், ஏன் ரஞ்சித் சார் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயந்தான். அதனால தான் இப்போ ஒரு இங்கே இலங்கைக்கு வந்துட்டு இந்த பேர்ட்ஸ், இந்த ஃப்ளமிங்கோஸை ஷூட் பண்ணதை வந்து நான் இங்கே ஒரு பிரபலத்துக்கிட்ட காமிச்சேன். ஒரு தொலைக்காட்சி பிரபலம் தான். அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, இதனால தான் நீங்கள் ஸ்பெஷலாக இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பேர்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி எடுக்க முடியுதுன்றது வந்து அது ஏஐனால் பண்ண முடியாதுல்ல. எல்லாத்துக்கும் நம்ம ஃபார்முலா போட்டு வேலை செய்ய முடியாது. ஸோ அதனால் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிச்சயமாக ஒரு ட்ரோன் மேன் என்று, ட்ரோன் மேன் அரவிந்த் என்ற பேரே வந்துடுதுன்னு. அப்படி இருக்கும்போது தமிழ் சினிமா உள்ளிட்ட டாக்குமெண்ட்ரிஸில் வந்து எத்தனையோ டாக்குமெண்ட்ரிஸ் ரீதியாக ஃபில்ம்ஸ் எத்தனையோ வந்துகிட்டே இருக்குது. இப்போ அடுத்த திரைப்படங்கள் என்ன திரைப்படங்கள் இப்போ கமிட் ஆகிருக்கிறீங்க? இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தெலுங்கில் ரணபலின்னு ஒரு அற்புதமான படம் ஒன்று, ஒரு மைத்ரி ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு பெரிய பட்ஜெட்டில் நீரவ்ஷா சார் டிஓபி. அண்டு அதில் ஏகப்பட்ட ரிஸ்கியான ஷார்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். அண்டு அந்த படத்துக்கு ரஷ்மிகா மேடம் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த மம்மி படத்து வில்லன் அவர் தான் அந்த படத்து வில்லன். ஸோ அவங்க கூட எல்லாம் கொஞ்சம் பயணித்தேன். அதுதான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அடுத்த ஒரு பெரிய வெஞ்சராக. அண்டு அதை தாண்டி நான் டெக்னாலஜி சார்ந்து கொஞ்சம் வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த ட்ரோன் அவேர்னஸ் பண்ணிவிட்டு நாங்களே ட்ரோன்ஸை உருவாக்கணுன்ற ஒரு சில வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ தான் சினிமாவிலேருந்து கொஞ்சம் டெக்னாலஜிக்கு நானும் இனோவேஷனுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். ஸோ அதுதான் என்னோடய அடுத்த ஃபோக்கஸாக பண்ணணும்னு பார்க்குறேன். இறுதியாக நிகழ்ச்சி நிறைவு செய்வதற்கான நேரத்தில் ஒரு கேள்வி. சூதுகவும் பாட்டு அந்த திரைப்படத்தில் வந்து நடிக்கிறதுக்கும் சான்ஸ் கிடைச்சது. ஆமாம். ஸோ அந்த படத்தில் என்னென்னா என்னை ட்ரோன் ஆப்ரேட்டராக கூப்பிட்டுருந்தாங்க. அதில் ட்ரோனே ஒரு சீனாக வருது. ஸோ போயிட்டு ஒரு இடத்துல ஸ்மோக் எஃபெக்ட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல கடத்திட்டு போகிற மாதிரி. ஸோ அந்த இடத்துல ஒரு ட்ரோன் ஆப்ரேட்டர் தேவைப்பட்டாங்க. அண்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த டிரெக்டர் அர்ஜுன், ப்ரொடியூசர் சிவி குமார் சார்லாம் எனக்கு 2010 தெரியும். ஸோ ஏன்னா இப்போ நாளைய இயக்குனர்ன்ற சீசன் இது வரும்போது நான் டாக்குமெண்ட்ரிஸில் சென்னை ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் ஃபில்ம் மேக்கர் வாங்கினேன். அந்த டைமில் நலன் சார், நலன், ரவி, ஜனநாயகன் டைரக்டர் வினோத், அந்த மாதிரி ஒரு பெரிய சர்க்கிள் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்போ தான் எமர்ஜ் ஆனாங்க. அப்போ நான் வந்து சினிமா வேண்டாம் அப்படின்னு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கிங்குள்ளே போனேன். அப்புறம் யூடியூப்லாம் வந்து தான் சரி எல்லாருமே டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நாமளும் இப்படி ஷிஃப்ட் ஆகிட்டோம்.
ஸோ இப்படி ஷிஃப்ட் ஆனதுனால இப்படி போய் இந்த ஃப்ரெண்ட்ஸு திரும்ப என்னை இன்வைட் பண்ணி டேய் நீ படம் நடுற அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே உட்கார வச்சுருக்காங்கல்ல இங்கே இருக்கிற நண்பர்கள் அந்த மாதிரி உட்கார வச்சாங்க. எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண புண்ணியம். சரி, நேர்த்தியான தரமான காட்சிகளை வான்வழி மூலமாக ட்ரோன் கேமரா மூலமாக ஒளிப்பதிவு செய்து மக்கள் நம்ம அனைவருக்குமே பார்க்கக்கூடிய அளவுக்கு சினிமா மூலமாகவும் டாக்குமெண்ட்ரி மூலமாகவும் கொண்டு சேர்க்கின்ற உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்தியாவிலிருந்து வருகை தந்த 300க்கும் அதிகமான தமிழ் சினிமாக்களின் ட்ரோன் மேனாக செயற்பட்ட ட்ரோன் மேன் அரவிந்த், உங்களுக்கு நன்றி. இந்த பயணம் சிறப்பாக தொடரட்டும். நேத்ரா டிவி சார்பில் நன்றி. நன்றி. நிறைய பயணிக்க போகிறேன். இலங்கை ஃபுல்லாக ட்ரோன் கேம்பெயின் பண்ணணும், அதுதான் என்னோட பிளான். நிச்சயமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றி. அதே போன்று எமது நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளராக பிரணீதா கோணேஸ்வரன், அதே போன்று தயாரிப்பாளராக கோணேஸ்வரன், எமது கேமரா தொழில்நுட்ப சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறலாம். தொடர்ச்சியாக நேத்ரா டிவியோடு இணைந்திருங்கள்.